வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இந்த வாரம் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. ஸோ மதராசி, அப்புறம் காந்தி கண்ணாடி, காஞ்சூரிங் இந்த படங்களுடைய ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது. அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தெலுங்கு ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆகிருக்க காட்டி படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் அண்ட் விக்ரம் பிரபு அவர்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கிறிஷ் அவர்கள். ஸோ கிறிஷ் இதுக்கு முன்னாடி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வானம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கினார். ஸோ அனுஷ்கா ஷெட்டி வெரி லாங் பேக் அப்புறம் இந்த படத்தில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களோட இந்த படமானது எப்படின்னு இருக்கிறத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். காட்டி இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பொண்ணு கிரிமினல் ஆக்கப்படுறா. கிரிமினல் காப்பதுக்கப்புறம் ஒரு பெரிய லெஜெண்ட் ஆக்கப்படுறா. அதை நோக்கி தான் அந்த படம் நகரப்படுறது. ஒரு ட்ரைபல் சம்மந்தப்பட்ட கதை. லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா படத்தோட கதை மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படம் முக்கியமாக அந்த பழங்குடி மக்களை காட்டப்பட்ட விதம், அந்த காடுகள், அந்த காடு சார்ந்த மக்கள், அவங்கள காட்டப்பட்ட விதம், அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ், அவங்களுக்கான அந்த வே ஆஃப் ஸ்பீச், அந்த இதெல்லாம் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக காட்டப்படுது. அந்த ஒரு பிளாட்டுக்கு நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதுவே இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அந்த பிளாட்டை நகர்த்தப்பட்ட விதத்தில் தான் ப்ராப்ளம். அதை வந்து நான் ப்ராப்ளத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த பிளாட்டை எடுத்துக்கிட்டு அந்த பிளாட்டுக்குள்ளே சில கதைகள், சில இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு, அதாவது அந்த ஒரு ஸ்டார்ட் அப் பேக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ புஷ்பா ஒரு ஸ்டார்ட் அப் பேப்பாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல், அந்த மரக்கட்டைகளை வச்சு அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இதில் படத்துலையும் அதே மாதிரி தான் ட்ரேடிங் பார்த்தின சில விஷயங்கள் காட்டப்படுது. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் ஆகுது. ஆக்ஷன் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நகவேலி வித்யாசாகர் அவங்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பலமாக இருந்தது. பட் பாடல்கள் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. மேபி தமிழை டப் பண்ணாலும் அப்படி ஃபீல் இருக்கான்னு எனக்கு தெரில. பட் வந்து அனுஷ்கா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அனுஷ்கா ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா படத்தில் வந்து அனுஷ்கா முழுசாக பார்க்கவே முடியல. ஐ மீன் அவங்களோட ஃபேஷியல் லுக்கே வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டி ஃபீல் இல்லை. எதுக்கு அவங்களுக்கு ஃபேஸில் வந்து சிஜி ஒர்க் பண்ணணும், அதுக்காக இந்த விஎஃப்எக்ஸ்லாம் சில யூஸ் பண்ணி அவங்கள இவ்வளோ இதாக காட்டணும் அப்படின்ற மாதிரி, ஏன் அதுக்கு அனுஷ்கா நடிக்காமே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. சில உணர்ச்சிகள், அதாவது சில ரியாக்ஷன்ஸ் கூட அவங்கள்ட்டேருந்து பெருசாக இந்த தென்படலை. ஒரு ஓகேவான நடிப்பு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நான் பார்த்து அனுஷ்காவோட இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜக்கமாக பார்த்து அனுஷ்கா இப்படின்னாடா டொக்கமாக ஆக்கிட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே இவங்க ஏன் இது நடிக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு அவரோட ப்ரெசன்ஸ் தான் இந்த படத்துக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ நடிச்சு கொடுத்து போயிட்டார். பட் பெருசாக ஸ்கோப் இல்லாத ஒரு கேரக்டர் தான் இருக்குது. இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணிட்டு போயிருக்காரு. பட் மற்ற கேரக்டர் லைக் ஜெகபதி பாகுவாக இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தர் ராவன் ஒருத்தர் இருக்கார், அவரோட கேரக்டருக்கும் எல்லாமே ஒரு ஓகே ரகமாக இருந்தது. பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸாக எதுவும் எழுதப்படல. ஆக்சுவலி இந்த மாதிரியான கதைகளுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக ஒரு மெயின் அங்கமாக அமைவாங்க. பட் அந்த கதைகள், அந்த கேரக்டர்ஸ் வந்து பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. அண்ட் இந்த படத்தில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாட் நல்ல பிளாட், ஆனால் அந்த ஸ்டோரி டெல்லிங் தான் அந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது இந்த ட்ரைபல் ஸ்டோரிஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கான பின்னணி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பட் எந்த ஒரு பின்னணியும் முன்னணியும் தெரியாமல் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுதுன மாதிரி ஒரு கதை மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த நரேஷனே பெருசாக நம்மளுக்கு சுவாரஸ்யப்படுத்தலை. ஒரு நல்ல பிளாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கான சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே கொண்டு வரணும் இல்லையா, அதை கொடுக்காம அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லிபர்ட்டிக்கு ஏற்ற மாதிரியான கதைகளை அமைச்சிருக்காங்க. அதுமாரி லாஜிக்லாம் நீங்கள் எங்கேயுமே எதிர்பார்த்துறாதீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக மையப்படுத்தி ஒரு கோராக ஒரு வயலண்டாக ஒரு படம் எடுக்கிறோன்ற மையப்படுத்தி மட்டுமே எடுக்கப்பட்ட படம் மாதிரி தவிர்த்து ஒரு ஸ்டோரியாக ஒரு கன்வென்ஷனான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நம்மளுக்கு சுத்தமாக புலப்படவே இல்லை. அது நம்மளால் எடுத்துக்கவே முடியல. முக்கியமாக இம்பாக்ட் எந்த ஒரு, அதாவது படத்தில் ஏகப்பட்ட இம்பாக்ட் சீக்வன்ஸ் வருது, சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. ஆனால் அது எதுவுமே நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல, அது ரசிக்க முடியும் வகையாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஏன் அனுஷ்கா நடித்தாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குது. ஏன்னா இது அனுஷ்கா மாதிரியே இல்லை. அனுஷ்கா மாதிரி இருந்தால் கூட நான் பார்த்துருப்பேன். அதுங்க அனுஷ்காவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ட்ரைலரே பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சரி அனுஷ்காவாக பாவம் அப்படின்ற பட்சத்தில் அனுஷ்காவே இந்த படத்தில் பெருசாக இம்பாக்டாக இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த படத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இது வந்து ரிவ்யூ தாண்டி ஒரு ரேண்டாக மாறிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.3. ஓகே, இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.